இதுக்கு முன்னாடியும் ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு தானே உழைச்சாங்க. என்னாச்சு? கப்பல் கவுந்து மொத்தமா ஊத்திக்குச்சுல்ல. அதே மாதிரி எதுவும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அக்கா, கப்பல் கவுந்ததுனாலதான் நஷ்டம் வரல, ஓனர் இன்சூரன்ஸ் பண்ணாதனால வந்த நஷ்டம். அதுக்கு அண்ணி எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? யாரு தப்பு பண்ணாங்கன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் நஷ்டமாகணுங்கிறது விதி. அப்படி நமக்கும் நடந்துட்டா நாம எங்கடா போறது? விதிப்படி கெட்டதுதான் நடக்கணுமா? ஏன் நல்லதும் நடக்கலாம்ல? அம்மா, அண்ணி இந்த அளவுக்கு நம்பிக்கையா சொல்றாங்கல்ல, அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில அண்ணனும் உறுதியா இருக்காரு. இதுல யோசிக்க என்னமா இருக்கு? சரின்னு சொல்லுங்கம்மா. அம்மா, அக்கா தான் எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவா வேணான்னு பேசிட்டு இருக்காங்க. நெகட்டிவா பேசினாலோ திங்க் பண்ணாலோ அது அப்படிதான் நடக்கும். நல்லது நினைச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும். அண்ணனும் அண்ணியும் ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறாங்க. ப்ளீஸ்மா, சமாதானம் சொல்லுங்கம்மா. போது, நிறுத்துங்க. இவ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு எதுவுமே ஒத்து வராது. 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வராதுன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். இவங்க கம்பெனி ஆரம்பிச்சு அதுல வருமானம் வந்து இவங்க நமக்கு குடுக்கற வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன வயித்த காய போட்டுக்கிட்டு இருக்கிறதா? இல்ல உங்க படிப்பெல்லாம் பாதியில நிறுத்துறதா? நிலையான வேலை, நிரந்தரமான வருமானம், அதை யாராவது விடுவாங்களா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படக்கூடாது. ஏய், இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். போடி வெளியே. அத்தை, நான் இந்த வீட்டு மருமக. இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் இங்கதான் இருப்பேன். நான் தான் சொல்லிட்டேன்ல அத்தை, உங்க சம்மதம் இல்லாம நாங்க கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க மாட்டோம்னு. நீங்க உங்க பையன்கிட்ட பேசி விஆர்எஸ் வாபஸ் வாங்க வச்சிட்டீங்கன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதனால நான் வீட்டை விட்டு போறதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. அம்மா, நானும் என் முடிவை சொல்லிடுறேன். நான் விஆர்எஸ் வாபஸ் வாங்க போறது இல்ல. வேண்டியதெல்லாம் உங்களோட சம்மதம் மட்டும்தான். அது வரைக்கும் நாங்க காத்திருப்போம். நான் செத்தா கூட உங்களுக்கு அனுமதி கிடைக்க போறது இல்லடா. கௌரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இவ்வளவு நம்பிக்கையா பேசுற பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு அப்படி என்ன நாம சாதிக்க போறோம்? மா, அண்ணனும் அண்ணியும் பாவம்மா. ப்ளீஸ்மா, சரின்னு சொல்லுங்கம்மா. மா, அவங்க தான் நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்லம்மா, அப்புறம் ஏமா பயப்படுறீங்க? ஓஹோ, இவ வந்து பேசினதும் உங்களுக்கு எல்லாம் இவ மேல நம்பிக்கை வந்துருச்சா? இவங்களுக்கு என்ன மீறி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்பவும் சொல்றேன், இவ இந்த வீட்ல இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. அப்படி இருந்தா அவகிட்ட நான் பேச மாட்டேன். அவ கையால சமைச்சதை நான் சாப்பிட மாட்டேன். பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். மா, செல்வம், உங்க அம்மா ஏதோ வேகத்துல பேசிட்டு போறா. போக போக சரியாயிடுப்பா. நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறது எனக்கு சம்மதம் தான். அம்மாவும் சீக்கிரம் சம்மதம் சொல்லிடுவா. நீ கவலைப்படாதப்பா. அண்ணா,
அண்ணியோட சேர்ந்து நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுல எங்க எல்லாருக்கும் மனப்பூர்வ சம்மதம். அண்ணன் வேலையை விட்டுட்டேன்னு சொன்னதும் நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். ஆனா இப்போ எங்களுக்கு அந்த பயம் இல்ல அண்ணி. நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மாவை சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சிடலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிங்க. கண்டிப்பா நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். ஆமாண்ணே.